பாருங்கள், இது வந்து பசுப்பால். இந்த பசுப்பாலை காய்ச்சி இதுலேருந்து வர ஆடையை வச்சு தான் நான் வந்து நெய் செய்ய போகிறேன். பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பால். நீங்கள் பேக்கெட் பாலாக இருந்தால் கூட அதுலேருந்து செஞ்சுக்கலாம். இது வந்து 3 வாரமாக சேர்த்து வச்ச பாலாடை. கட் பண்ணிடுங்க ஓரளவுக்கு மாதிரி. இதில் இப்போ கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு மிக்சியில் அடிக்க போடலாம். திரண்டு வருதா? இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்து நல்லா திரண்டு வந்திருக்கா? நல்லா திரண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பால் திக்கான பால் மாதிரி வரும். ஐஸ் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு விட்டு ஒரு 5 டைம்ஸ் ஒரு 6 டைம் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த வெண்ணெய் வரும். க்ரீன் கலர் பவுலில் கூட நம்ம வந்து ஐஸ் வாட்டர் தான் எடுத்து வச்சுக்கணும். ஐஸ் வாட்டரில் பண்ணும்போது தான் அது மெல்ட் ஆகாமல் சூப்பராக வரும். பாலம் புரிஞ்சு நம்ம வெண்ணெய் மட்டும் இது கொட்டிடலாம். இது வந்து நல்லா கழுவி இந்த எண்ணெய் எடுத்துக்கணும். இந்த வெள்ளை கலர் பால் மாதிரி இருக்கும், என்ன கழுவி எண்ணெய் எடுத்துக்கணும். வெண்ணெய் சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நெய்யாக மாற்ற போகிறோம். வாங்க. ஆமாம்ப்பா, வருதுப்பா வாசனை. வாசனை வருதா? என்ன வாசனை வரும் தானே? இந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே ஃபார்ம் ஆயிருக்குல்ல, என்ன அது வந்து ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து கீழே போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். அது கீழே போகணும் அதுவாகவே. இதா இப்போ வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே போயிடுச்சா, என்ன
அது வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கழிச்சிட்டே இருக்கணும். அப்போதான் வாசனையாக இருக்கும். ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு. என்ன கலர் மாறிடுச்சுல, இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு சம்டைம்ஸ் வந்து திடீர்னு வெடிக்கும். காமி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அந்த முருக விடுது அப்படி சொல்லுவாங்க, நெய் முறுக்குறது அப்படி சொல்லுவாங்கள்ல, அதனால் கருவேப்பிலை போட்டு முறுக்குற போகிறேன். இல்லைன்னா வந்து முருங்கைக்கீரை கூட அதே நெய்யில் கேசரியும் செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்ட்டிகல்ஸோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இதை போட்டுட்டு அடுப்பு அணைச்சிடணும். ஸ்டவ் அணைச்சிடலாம். அப்படியே விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுக்க வேண்டியதான்.